காந்த புலம்னா என்ன, காந்த கூறுகள், காந்தங்களுடைய அடிப்படை பண்புகள், காந்தவியலுடைய கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி, காந்த இருமுனைங்கிறது என்ன, சட்ட காந்தத்தினுடைய அச்சுக்கோடு நடுவரை கோடு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டுமே 5 மார்க் கொஸ்டின், தனித்தனியாக 5 மார்க் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் சீரான காந்த புலத்தில் ஒரு சட்ட காந்தத்தின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசை, காந்தத்தினுடைய பண்புகள், காந்த பொருட்களுடைய வகைப்பாடு. அதில் 3 வகை இருக்குது. டயா, பாரா, ஃபெர்ரோ அப்படின்னு 3 வகையான காந்த பொருள் இருக்குது. காந்த தயக்கம் பற்றிய கருத்துக்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மின்னோட்டம் பாய்வதன் காரணமாக உருவாகக்கூடிய காந்த புலம் சார்ந்த விளைவுகள். இது மட்டும் இல்லாமல் வலதுகை பெருவிரல் விதி, மேக்ஸ்வெல்லுடைய வலதுகை திருகு விதி, பயட்-சாவர்ட் விதி, டேஞ்சன் விதி, இதெல்லாமே வந்து முக்கியமான விதிகள். இந்த பாடத்தில் அதிக 2 மார்க் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புள்ள விதிகள் வந்து நிறையவே இருக்குது. மின்னோட்ட சுற்று, காந்த இருமுனையாக செயல்படுதல், சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்களுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன், ஆம்பியருடைய சுற்று விதி, அதனுடைய பயன், வரிச்சுருள்னா என்ன, வட்ட வரிச்சுருங்கிறது என்ன, லாரன்ஸ் விசஸ் சைக்ளோட்ரான், காந்தப்புலத்தில் மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசை, மின்னோட்டம் பாயும் இரு நீண்ட இணைய கடத்திகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய விசை. இதெல்லாமே வந்து முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் தான். அப்புறம் காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்று மீது ஏற்படக்கூடிய திருப்பு விசை, இயங்கு சுருள் கேலனோமீட்டர்னா என்ன, இது எல்லாமே வந்து இந்த பாடத்தில் நம்ம படிக்க இருக்கக்கூடிய பகுதி. இப்போ காந்தம்னா என்ன, காந்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தம் அப்படின்னா மேக்னெட்னு தெரியும் நமக்கு. இங்கிலீஷில் வந்து இது என்னென்னு சொல்லுவோம் நம்ம, மேக்னெட் இல்லையா. இந்த வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேக்னட்டிசம் அப்படிங்கிற வார்த்தை மேக்னடைட் அப்படிங்கிற இரும்பு தாதுவிலிருந்து உருவாயிருக்கு. மேக்னடைட் அப்படிங்கிற இரும்பு தாதுனுடைய குறியீடு வந்து Fe3O4. Fe3O4 அப்படிங்கிறது தான் வந்து இரும்பு தாதுவினுடைய பெயர். அந்த இரும்பு இதுக்கு என்ன பேர், மேக்னடைட்னு பேர். இந்த மேக்னடைட்டுக்கு என்ன பண்பு இருந்தது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய காந்த பண்புடைய பொருட்களை வந்து கவரக்கூடிய பண்போடு இருந்திருக்குது. அதனால் அதுக்கு என்ன வச்சுட்டாங்க, மேக்னெட்டுன்னு வச்சுட்டாங்க. மேக்னெட் எங்கேயெல்லாம் பயன்படுது, காந்தம் எங்கேயெல்லாம் பயன்படுதுன்னா பாருங்கள், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அநேக எலக்ட்ரானிக் டிவைசஸில் கண்டிப்பாக இருக்கும். மின் இயந்திரம், மிதிவண்டியினுடைய மின்னியற்றி, டைனமோ இருக்கும் இல்லையா சைக்கிளில், அது ஒளிப்பெருக்கிகள், ஒளி மற்றும் ஒளிப்பதிவிற்கு பயன்படக்கூடிய காந்த நாடாக்கள், டேப், இது நாடாக்கள்னா டேப்பு, அலைபேசிகள், கையில் வச்சுருக்கிறோம் இல்லையா ஃபோன், அதில் தான் குறு ஒளிப்பான்கள், ஹெட்ஃபோன்ஸ், காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்குறோம் இல்லையா அது, குறுந்தகடுகள், சிடி காம்பேக்ட் டிஸ்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குறுந்தகடுகள், பேனா வடிவ சேமிப்பான், அதாவது பென்ட்ரைவ், மடிக்கணினியில் உள்ள வன்தகடுகள், ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க இல்லையா அது, குளிர்பதன பெட்டியினுடைய கதவுகள், இப்போ ஃப்ரிட்ஜினுடைய டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது டக்குன்னு போய் ஒட்டிக்குது இல்லையா அதுதான். அடுத்தது மின்னியற்றிகள். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எது பயன்படுது, காந்தம் பயன்படுது. அப்போ இதிலிருந்தே தெரியும் உங்களுக்கு காந்தமானது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இல்லையா. இந்த பொருட்களை பாருங்கள், இதுக்கு முன்னாடி எழுத்து வடிவில் பார்த்து இப்போ படமாக பார்க்குறீங்க. இதுக்கு என்ன பேர், ஒளிப்பான்கள், லவுட் ஸ்பீக்கர்ஸ்னு பேர். இது என்னது, ஹெட்ஃபோன்ஸ், பாட்டு கேட்குறது. இங்கே பாருங்கள், இது என்னென்னா இது ஸ்கேன் பண்ணுறது, சிடி ஸ்கேனர்னு சொல்லுவோம் இல்லையா, சிடி ஸ்கேனர். இதுக்குள்ளே வந்து நம்ம யாரை ஸ்கேன் பண்ணுவோம், உள்ளே அனுப்பி ஸ்கேன் பண்ணுவாங்க. இதுலேயும் காந்தங்கள் பயன்படுது. அடுத்தது மடிக்கணினி, இதுலேயும் காந்தங்கள் நமக்கு பயனுடையதாக இருக்குது. இந்த மடிக்கணினிலையும் காந்தம் வந்து நமக்கு பயன்படுது. இவ்வாறு வந்து நம்முடைய டெய்லி லைஃப்பில் காந்தம் அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையானது. பாருங்கள், பூமி இருக்குது. இந்த படத்தில் பாருங்கள், பிளாக் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதில் லைட்டாக ஒயிட் கலரில் டாட்டாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் நம்ம பூமியிலிருந்து விண்வெளியை பார்க்கும் பொழுது அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய தொகுப்பு. இதில் பூமி இருக்குது, அந்த விண்வெளியில் ஒரு கோள் வந்து பூமி. அந்த பூமியும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது, அது ஒரு காந்த பண்புடைய ஒரு பொருள். எப்படி, காந்த
பண்புடைய ஒரு பொருள். இப்போ பாருங்கள், பூமியினுடைய உண்மையான வடமுனை இப்படி இருக்குது. உண்மையான வடமுனை இது வடமுனைக்கு ஆப்போசிட் இருக்கும், தென்முனை. இப்போது பூமி வந்து சுழன்று கொண்டிருக்கிறது இல்லையா? பூமி தன்னைத்தானே சுற்றிக்குது, சூரியனை சுற்றி வருது. இந்த பூமிக்கு வந்து காந்த தன்மை இருக்குது. என்ன இருக்குது? காந்த தன்மை. அது ஒரு காந்த மாதிரியே செயல்படுது. இப்போ காந்தம் இருக்குதுன்னா இது வடமுனை அப்படின்னா என்னென்னா நார்த்து, இது தென்முனை அப்படின்னா வடமுனை மற்றும் இது தென்முனை. அப்போ எதிரெதிரான முனைகள் ஒன்றை ஒன்று கவருமா? அதே சமயத்தில் நம்ம என் இது மாதிரி வச்சோம்னா ஒத்த முனைகள் ஒன்றையொன்று விளக்கும். அப்போது பாருங்கள், பூமியினுடைய வடக்கு பக்கம் என்ன இருக்குன்னா காந்தத்தினுடைய தென்முனை இருக்கும். ஏன்னா இதனுடைய சவுத்து தான் வந்து இதனுடைய நார்த்து கூட என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். அதனால அப்படி இருக்கு. இது வந்து பூமியினுடைய உண்மையான வடமுனை. அந்த வடமுனை பக்கத்தில் என்ன இருக்கும்? காந்தத்தினுடைய தென்முனை இருக்கும். புவியினுடைய காந்த புலம் பற்றி படிக்கக்கூடிய இயற்பியலுடைய பிரிவுக்கு என்ன பேர்? புவி காந்தவியல், அதாவது ஜியோ மேக்னட்டிசம் அப்படின்னு பேர். அல்லது நில காந்தவியல், டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் அப்படின்னு பேர். புவியினுடைய எதை பற்றி படிக்கிறோம்? காந்த புலத்தை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேர் என்ன? புவி காந்தவியல் அல்லது நில காந்தவியல் அப்படின்னு பேர். சரி, இந்த புவி காந்த புலத்தினுடைய கூறுகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 3 கூறுகள் இருக்குது. ஒன்று வந்து காந்த ஒதுக்கம், அதாவது டிக்ளைன் அப்படிங்கிறது. ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க புவி காந்த புலத்தினுடைய கிடைத்தல கூறு, திட் இஸ் பிஹெச், ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது புவி காந்த புலத்தினுடைய கிடைத்தல கூறு. ஸோ மூன்றாவதாக இருக்கிறது வந்து காந்த சரிவு, ஒன்று என்ன? காந்த ஒதுக்கம், ரெண்டாவதாக பார்த்தது காந்த சரிவு, மூணாவதாக பார்த்தது காந்த புலத்தினுடைய கிடைத்தல கூறு. ஸோ இந்த மூணுமே வந்து 3 மதிப்பெண் வினாக்களில் கூட கேட்கலாம், அல்லது 2 மதிப்பெண் வினாக்களில் அதிகமாக கேட்பதற்கான வாய்ப்புள்ள கேள்வி. புள்ளி 1 காந்த துருவ தளத்திற்கும் புவி துருவ தளத்திற்கும் இடையே உள்ள கோணம். அதனது காந்த துருவத்தலம்னா என்ன, புவி துருவத்தலம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, புவி துருவத்தலத்திற்குன்னா இதுதான். காந்த துருவத்தலம்னா காந்தத்தினுடைய மையத்தில் வரையக்கூடிய கோடு, இது பூமியினுடைய மையத்தில் வரையக்கூடிய கோடு. ஸோ இந்த இரண்டுக்குமான கோணம் தான் வந்து டி. அதுக்கு பேர் தான் என்ன பேர்? காந்த ஒதுக்கம். ஸோ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது புவி துருவத்தலம், இதனது காந்த துருவத்தலம். நம்ம காந்தம் கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய மையம் தான் வந்து இந்த கோடு. இது வந்து பூமியினுடைய அச்சில் வரையக்கூடிய கோடு. ஸோ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தான் என்னது? காந்த ஒதுக்கம். இந்த டயக்ராமே வேறு மாதிரி கூட பார்க்கலாம். பாருங்களேன், ஒரே டயக்ராமை, அதே டயக்ராமை நம்ம கொஞ்சம் பெருசுப்படுத்தி காமிச்சிருக்கோம். இதுக்கு என்ன பேருமா? இதுக்கு பேர் என்ன? புவி துருவத்தலம் கொடுத்துருக்காங்களா? தெளிவாக தெரியுதா? இது வந்து என்னது? காந்த துருவத்தலம். இது வந்து காந்த துருவத்தலம், இது என்னது? புவி துருவத்தலம். இந்த இரண்டுக்குமான கோணத்துக்கு என்ன பேர்? டின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா, காந்த ஒதுக்கம்னு பேர். என்ன பேர்? காந்த ஒதுக்கம். முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்மா. அதை எதை திரும்பவும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் வந்து ஒரு புக்கு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதே இந்த என்ன ஆகும்? அப்படியே இந்த பக்கம் போயிடும். இது என்ன ஆகுனா இப்படி வந்துடும். இப்போ இந்த இரண்டுக்குமான கோணம் என்னதான்? டி தான். இதுவும் என்னதான்? டி தான். இது சாமா தான் இருக்கும். ஓகே, சரி பாருங்க, இந்த புவி துருவத்தலம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். புவி அச்சை பொறுத்து புவி தன்னைத்தானே சுழலுவதால் இரவு பகல் ஏற்படுகிறது நமக்கு தெரியும். இப்புவி அச்சு வழியாக செல்லக்கூடிய செங்குத்து தளத்திற்கு இதெல்லாம் கற்பனையாக வரையக்கூடிய கோடுகள் தான், நேரடியாக நம்ம பார்க்க முடியாது. இதுதான் புவி அப்படின்னா இது சுற்றிட்டு இருக்குது. சுற்றுறதுக்கு ஒரு மையத்தை வச்சு தானே சுற்றிட்டு இருக்கோம். அந்த மையத்துக்கு பேர் தான், அந்த மைய கோட்டுக்கு பேர் தான் என்ன பேர்? புவி துருவத்தலம்னு பேர். அதே மாதிரி அதனுடைய காந்தம் வந்து இப்படி இருக்குதா? இந்த மையத்தை நிற்கக்கூடிய கோடு இதுதானே.
அப்போ இதுக்கு பேர் தான், இந்த கோட்டுக்கு பேர் என்ன, காந்த அச்சுன்னு பேர். அப்போது புள்ளி ஒன்றில், இதுக்கு முன்னாடி தான் பார்த்த டெஃபினேஷன் அப்படியே திரும்ப கொடுத்துருக்காங்க. புள்ளி ஒன்றில் காந்த துருவத்தளத்திற்கும் புவி துருவத்தளத்திற்கும் இடையே உள்ள கோணத்துக்கு என்ன பேர், காந்த ஒதுக்கம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? எத்தனை மார்க் கொஷினு? 2 மார்க் கொஷின் இது. அல்லது அடுத்தது சரிவு அல்லது காந்த சரிவு அப்படின்னு என்ன? புள்ளி ஒன்றில் புவியின் மொத்த காந்தப்புலம், தட் இஸ் பி வெக்டார், காந்த துருவ தளத்தின் கிடைத்தள திசையுடன் ஏற்படுத்தக்கூடிய கோணத்துக்கு பேர் என்ன, சரிவு அல்லது காந்த சரிவுன்னு பேர். அதே மாதிரி காந்த துருவ தளத்தின் கிடைத்தள திசையில் புவி காந்த புலத்தினுடைய கூறு என்ன அழைக்கப்படும், புவி காந்த புலத்தினுடைய கிடைத்தள கூறு BH என அழைக்கப்படும். இதுவும் 2 மார்க் கேள்விகள் தான். இதுவும் ரெண்டுமே தனித்தனியாக கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்தது காந்தத்தினுடைய அடிப்படை பண்புகள். காந்தத்தினுடைய அடிப்படை பண்புகள் எல்லாமே முக்கியமான நிறைய 2 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த லெசன் இருக்கும். இப்போ காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னா என்ன? அதாவது காந்தத்தினுடைய முனை வலிமை மற்றும் காந்த நீளம் இவற்றினுடைய பெருக்கல் பலனுக்கு பெருதான பேர் காந்த இருமுனை திருப்புத்திறன் பேர். அதனுடைய முனை வலிமையை நம்ம QMன்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய காந்தத்தினுடைய நீளத்தை Dன்னு எடுத்துக்கிறோம், மொத்த நீளத்தை. இந்த இரண்டினுடைய பெருக்கல் பலனத்தை பேர் என்ன, திருப்புத்திறன்னு பேர். இங்கே D வெக்டர் குவான்டிட்டியை எடுத்துட்டோம்னாக்க என்ன, திருப்புத்திறன்னு வெக்டர் குவான்டிட்டியாக மாறிடுது. இப்போது பாருங்கள், ஒரு காந்தம் அப்படின்னா சட்ட காந்தம் அப்படிங்கிறது இதுதான் சட்ட காந்தம், இது மாதிரி தான் இருக்கும். இது N, இது Sன்னு எடுத்துக்கலாம். இதனுடைய மொத்த நீளம் என்ன, Dன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு எப்பவுமே ஒரு மையப்புள்ளி Oன்னு இருக்கும். ஓலிருந்து அதனுடைய தொலைவை நம்ம அளக்கணும். அதனால் ஓலிருந்து இந்த முனை வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவை Lன்னு எடுத்துக்கிறோம், இங்கே வரைக்கும் இருக்கிற தொலைவை Lன்னு எடுத்துக்கிறோம். அப்போ மொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும், இந்த பக்கம் ஒரு L, இங்கே ஒரு L, என்ன ஆயிரும், ஈக்குவல் டு 2L ஆயிருமா? அப்போது இந்த Dக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னாக்க 2Lன்னு போடலாம். என்ன போடலாம், 2L. அப்போது இங்கே மாடுலஸ் D வெக்டர்னு போடும்போது என்ன ஆயிரும், 2L. மாடுலஸ் கண்டுபிடிக்கும்போது வெக்டர் போயிடும். அப்போது PM ஈக்குவல் டு அந்த QM இன்ட்டு Dக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், 2L போட்ட இந்த ஃபார்முலா வந்தது. ஓகேவா? காந்த இருமுனை திருப்புத்திறனுடைய அலகுன்னு பார்க்கும் பொழுது ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்டு. என்ன பேர், ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்டு. யூனிட்டை மறக்கக்கூடாது, நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். காந்த புலம்னா என்ன? ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்ட காந்தம் உணரக்கூடிய ஒரு புள்ளியில் ஓரலகுன்னு எவ்வளவு, ஒரு யூனிட் வலிமை கொண்ட சட்ட காந்தத்தை வைக்கிறோம். அது எவ்வளோ விசையை உணருதோ அந்த விசைக்கு பேர் தானே பேர் காந்தப்புலம். அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ B அப்படிங்கிறது காந்தப்புலத்தை குறிக்கக்கூடிய குறியீடு, வெக்டர் குவான்டிட்டி. இது B ஈக்குவல் என்ன ஃபார்முலா, F வெக்டர் பை QM. F வெக்டர் பை QM. Fன்னு என்ன, விசை தானே. இதனுடைய அலகு நியூட்டன். முனை வலிமையுடைய இது Qங்கிறது மின்னூட்டம் கிடையாது, இது முனை வலிமை. இதனுடைய அலகு என்னன்னாக்கா ஆம்பியர் மீட்டர். அப்போ இது மேலே போச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் அடுக்கு ஒன்று இருக்கிறது அர்த்தம், மேலே போகும்போது இன்வெர்ஸ் ஆகிடுது அப்படியே. ஓகேவா? காந்தத்தினுடைய வகைகள். காந்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காந்தமானது 2 வகைப்படும். ஒன்று இயற்கை காந்தம். இயற்கை காந்தம் அப்படிங்கிறது பூமியிலிருந்து நேரடியாக வெட்டி எடுக்கப்படக்கூடிய தாதுவிலிருந்து அப்படியே எடுக்கிறதா இயற்கை காந்தம். இதனுடைய வலிமை பார்த்தீங்கன்னா இயற்கை காந்தத்தினுடைய வலிமை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். தேவைக்கேற்ப அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் ரெண்டாவதாக பார்க்குறது செயற்கை காந்தங்கள். செயற்கை காந்தங்கள் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கும்போது அது காந்தத்தன்மையற்ற ஒரு பொருளாக தான் இருக்கும். அதுவே நம்ம மின்னோட்டத்தை செலுத்தும் போது அது என்ன ஆகுனாக்க காந்தமாக மாறும். அல்லது காந்தத்தன்மையற்ற பொருட்களை நம்ம காந்தமுடைய பொருளாகவும் மாற்ற முடியும். இதனுடைய வலிமையை கூட்டவோ குறைக்கவோ முடியும். எதனுடைய வலிமையை, செயற்கை காந்தங்களுடைய வலிமையை கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். இந்த இயற்கை காந்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இயற்கை காந்தங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா இரும்பு, கோபால்ட், நிக்கல். இரும்புன குறியீடுன Fe, கோபால்ட்னா CO, நிக்கல்னா எண்ணெய்.
இதெல்லாமே இதுதான் இயற்கை காந்தங்களுக்கு சில உதாரணங்கள். இதை ஈஸியாக நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இதை அப்படியே சேர்த்து படித்து பாருங்கள். ஃபெக்கோனின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, எஃப்இனா இரும்பு, CO கோபால்ட், NIனா நிக்கல். நிமோனிக்ஸ்லையும் மெமரி பண்ணிக்கலாம். ஃபெக்கோனின்னு வச்சோம்னாக்க இது இயற்கை காந்தங்கள். செயற்கை காந்தங்களுக்கு உதாரணமெல்லாம் தனியாக கிடையாது. சரி, இந்த காந்தத்தினுடைய பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின்லேயும் கேட்கலாம். ஒரு சட்ட காந்தம் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது ஒரு முனை, ரெட் கலர் இருக்கக்கூடியது இன்னொரு முனை. அதனுடைய மையத்தில் கட்டி தங்க விட்டுருக்காங்க. இது எங்கே நிற்கிது பாருங்கள், காந்த ஊசி பெட்டி காமிக்குது பாரு. இதனுடைய வடமுனை, இதனுடைய வடமுனை. அப்போ இது கட்டி தங்க விட்டால் எப்படி தான் நிற்கும்? எப்பொழுதுமே வடக்கு மற்றும் தெற்கில் தான் நிற்கும். பாருங்கள், இதை பாருங்கள், ஒரு காந்தம் இருக்குது, அதை சுற்றி ஏதோ இருக்குது, இது இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா, குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னாக்க காந்தத்தை வச்சு தெருவில் விளையாண்டுட்டு இருக்கும்போது காந்த துருவல்கள் நிறைய கிடைக்கும். அதை வச்சு நம்ம இது பண்ணும்போது ஒரு மாதிரி போய் வரும் இல்லையா? அதுதான் இந்த காந்த துருவல்களோடு தான். ஒரு காந்தம் வந்து மற்றொரு காந்தத்தை அல்லது காந்த பொருளை தன்னை நோக்கி இருக்கக்கூடிய ஈர்க்கும் அல்லது என்ன ஆகுது, விளக்கும் இல்லையா? சரி, இதில் பாருங்கள், எந்த இடத்துல அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல அதிகமாக இருக்குதா, இந்த இடத்துல அதிகமாக இருக்குதா? இதுக்கு பேர் என்ன? முனைன்னு பேர். இதுக்கு பேர் என்ன? முனை. இதுவும் என்னதான்? முனை தான். முனைகளில் தான் வந்து அந்த காந்த துருவல்கள் அதிகம்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, முனையில் அதனுடைய காந்தத்தினுடைய வலிமை அதிகம். எந்த இடத்துக்கு? முனைகளில் காந்தத்தினுடைய வலிமை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். மூன்றாவது பண்பு பாருங்கள், ஒரு காந்தத்தை வந்து ஒரு இப்படி இருக்குது ஒரு காந்தம், இது 2 துண்டுகளாக உடைக்கிறாங்க. உடைச்சா திரும்ப என்னமா மாறிடுது? இந்த பக்கம் இருக்கிறது தனியாக. இது வந்து கலர் வந்து நம்மளாக பெயிண்ட் பண்ணி வைக்கிறது தான், இது மாதிரிலாம் இருக்காது. என்னடா இங்கேயும் ப்ளூ ரெட்டுன்னு இருக்குது, இங்கேயும் ப்ளூ ரெட்டுன்னு மாறிடுமான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கலர்லாம் மாறாது, தன்மை மட்டும் மாறும். ஸோ இது 2ஆக உடையும் பொழுது இது எஸ்ஸா, இது என்னன்னு ஆயிரும். இது 2ஆக உடையும் பொழுது இது எஸ், இது என்னன்னு ஆயிரும். அப்போது எத்தனை ஒரு காந்தத்தை எத்தனை உடைச்சாலும் அத்தனை இருமுனை கொண்ட காந்தங்களாக, அதாவது வடக்கு தெற்கு கொண்ட காந்தங்களாக மாறிட்டே தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, காந்தத்தினுடைய 2 முனைகளும், 2 முனைகள் இருக்குது இல்லையா? ஒன்று தென்முனை, இன்னொன்று வடமுனை. ஸோ இந்த 2 முனையுமே எப்படிப்பட்டதாக இருக்கும்? சம வலிமை கொண்டதாக இருக்கும். சரி, இப்போது இதுவும் 1 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்கறதுக்கு முக்கியமான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் இது. சட்ட காந்தம் ஒன்றினுடைய மொத்த நீளம், இதனுடைய மொத்த நீளம் எவ்வளவு? 2L. அதன் முனைகளுக்கு இடையே உள்ள நீளம் காந்த நீளம் என்றும் அழைக்கப்படும். என்னது? சட்ட காந்தமனுடைய மொத்த நீளம், அதாவது நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறது வந்து என்னது? அதாவது இந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு வரைக்கும் மெஷர் பண்ணுறது வடிவியல் நீளம். அதோடைய முனை அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி உள்ளே இருக்கும், இதுக்கும் கொஞ்சம் தள்ளி என்ன இருக்கும்? உள்ளே இருக்கும். அந்த நீளத்தை அளந்தோம்னா அதுக்கு பேர், அதுதான் உண்மையான காந்த நீளம். இந்த 2க்கும் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது வடிவியல் நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் காந்த நிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த 2க்கும் வந்து இருக்கக்கூடிய தகவு ஒரு மாறிலி. அதாவது 5/6 தான் இருக்கும் எப்பொழுதுமே. 5 மடங்கு இருக்கும் காந்த நீளம். இது எவ்வளோ இருக்கும்? 6 மடங்கு இருக்கும். 1 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த 2க்குமான ரேஷியோ பார்க்கும்போது 0.833 அளவுக்கு இருக்கும். 2க்குமான ரேஷியோ என்ன? வடிவியல் நீளத்திற்கும் காந்த நீளத்திற்கும் உள்ள விகிதத்தை கூறுக அப்படின்னு கூட கேட்கலாம். இது வரைக்கும் பார்த்தது வந்து என்னது? காந்தத்தினுடைய பண்புகள். அடுத்தது இந்த காந்த புலக்கோடுகள் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு காந்தம் பாருங்க, இதிலிருந்து ஆரம்பித்து இங்கே முடியும். இப்படி நிறைய கோடுகள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே பாருங்க, எங்கிருந்து நம்ம எங்கே கோடு போட்டோம்? ஏன் இங்கிருந்து தான் போடணுமா, எண்ணிலிருந்து தான் போடணுமா அப்படின்னாக்கா ஆமாம். ஏன் அப்படின்னா, காந்த புலக்கோடுகள் எப்பொழுதுமே வந்து எங்கே ஆரம்பிக்கும்? வடமுனையில் ஆரம்பிக்கும். எங்கே முடியும்? தென்முனையில் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போய் முடியும். ஸோ மூடப்பட்ட வளைகோடுகள், வளைஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக போகாது. இது என்னது? வளைகோடுகள். காந்த புலக்கோடுகள் வந்து தொடர்ச்சியான மூடப்பட்ட வளைகோடுகள்.
அதே மாதிரி வெளியே வந்து வடமுனையில் ஆரம்பித்து எங்கே தான் இருக்கும், தென்முனையில் முடிவடையும். அதே சமயத்தில் உள்ள காந்தத்துக்கு உள்ளே பார்க்கும்போது தென்முனையில் ஆரம்பித்து எங்கே போகும், வடமுனை நோக்கி போகும். வெளியில் வடமுனையிலிருந்து தென்முனைக்கு போகும், உள்ள தென்முனையிலிருந்து வடமுனைக்கு போகும். அதே மாதிரி ஒரு மூடப்பட்ட வளைகோட்டுடைய எந்த புள்ளியிலும் உள்ள காந்த புலத்தின் திசை, இங்கே வந்து காந்த புலம் எங்கிருந்து எங்கே போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த காந்த புலக்கோட்டிற்கு வரையப்படக்கூடிய தொடுகோடு. தொடுகோடு என்ன, நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, தொடுகோடு வகைகை அப்படிங்கிறத மேக்ஸில். இது மாதிரி வந்து அதனுடைய கோடு போடுறேன். இப்படி கோடு போட்ட ஏரோ மார்க்லேயே இந்த வளைஞ்ச வளையத்துலேயே இப்படி போட்டாவே போதும். அப்போ இதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம காந்தப்புலமானது வடக்குலேருந்து தெற்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். மூன்றாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க, அந்த கோடுகள் இப்படி போகக்கூடிய கோடுகள் வந்து ஒன்றை ஒன்று என்ன ஆகாது, வெட்டிக்காது. இது இப்படி போகாது, எப்பவுமே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கோம், மூடி வளையோட தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? இப்படி போகிறது அப்படிங்கிறது ஒன்றை ஒன்று வெட்டிக்குள்ளும் அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியமே இல்லாதது. காந்த புலத்தின் வலிமைக்கு தக்கவாறு காந்த புலக்கோடுகள் அமைந்திருக்கும். அது என்னது புரியுது உங்களுக்கு? அந்த இதுக்கு முன்னாடி இந்த காந்தத்தினுடைய பண்புகள் படிக்கும்போது முனைக்கு பக்கத்தில் நிறைய காந்தத்தூர்வுகள் இருந்தது இல்லையா? இங்கே இந்த இடத்துல காந்தத்தூர்வுகளே கம்மியாக தான் இருந்தது. அப்போ பாருங்கள், வலிமை எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே கோடுகள் எப்படி இருக்கும், நெருக்கமாக இருக்கும். எங்கே வந்து வலிமை குறைவாக இருக்குதோ அங்கே எப்படி இருக்கும், கோடுகள் இடைவெளி விட்டும் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து காந்த புல கோடுகளுடைய பண்புகள். சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.